அனைவருக்கும் வணக்கங்க. ஏற்கனவே போட்ட வீடியோ தாங்க, ஒரு சின்ன மிஸ்டேக்னால மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஃப்ரீயாக இருக்கப்போ பார்த்துட்டு உங்கள் பொண்ணான கைகளில் அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு vlog ரொம்ப ரொம்ப சூப்பரா மோட்டிவேஷனலா இன்ஃபர்மேஷனா செம்ம ஹாப்பியா இன்னைக்கு இந்த vlog இருக்க போது. வாங்க ஹாப்பியா வீடியோக்குள்ள போலாம். இது வந்து சாயந்தரம் போல தம்பிக்கு 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிருங்க. 1 hour வந்து ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பவும் 6 மணிக்கெல்லாம் பிக்கப் பண்ணிடுவேன். அன்னைக்கு வந்து ஒரு 1/2 hour நேரம் ஆயிடுச்சு. அக்கா வீட்டில் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும். நாங்கள் சரி போய் கிளாத்தை வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் 1/2 hour முன்ன பின்ன ஆயிடுச்சுங்க. பழனியில் வந்து இப்போ ஈவினிங் நேரம் உழவர் சந்தை போடுறனால தம்பியை கூட்டிட்டு ரிட்டர்ன் போகும்போதே ஃப்ரெஷ்ஷா வந்து காய்கறிலாம் வாங்கிக்கிறது. ஈவினிங் வாங்கினோம்னா மார்னிங்கோட நைட் டைம்ல வந்து காய்கறி ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால சரின்ட்டு அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நிறைய காய்கறி வச்சிருந்தாங்களா. தம்பியோட ஜிம் பேக் இருந்துச்சு, அதுல போட்டு அமுத்தி தக்காளி வெங்காயம் காலிஃபிளவர்லாம் 40 ரூபாய்க்கு நல்லா தளதளன்னு வச்சிருந்தாங்க. எல்லாம் வாங்கி அவன் பேக்ல அடைச்சிட்டு இப்படிதாங்க ஈவினிங் டைம் வந்து தம்பியை கூட்டிட்டு போக இந்த மாதிரி விழாயில தான் போயிட்டு இருக்கும். இப்போ அப்படியே வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வர வழியில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தேங்க. கிலோ 50 ரூபா தான். 2 டைம் வேக வச்சு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருக்கும். அந்த தம்பிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சுங்க. அவன் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவிட்டு நைட்டு சாப்பாடு வந்து ரேஷன் அரிசி போட்டு வச்சேங்க. எப்பவும் நைட் டைம்ல சாப்பாடு வைக்கிற மாதிரி இருந்தால் ரேஷன் அரிசியில் வச்சா அது ரொம்ப பிடிக்கும். அதில் தக்காளி சாப்பாடு பருப்பு சாப்பாடு எல்லாமே. அதனால காலைல வச்ச ரசம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ஒரு டம்ளர் குக்கர்ல அரிசியை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் கொஞ்சம் இருந்துச்சுங்க. தம்பிக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு அதுக்கும் மசாலா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக 1 லிட்டர் பாலில் வந்து ஒரு 500 கிராம் கிட்ட பன்னீர் வந்து வருங்க. ஹெல்த்தி வீட்டு பன்னீர் செம்ம டேஸ்டா இருக்கும் கடையில் வாங்குறதோட கூட. சிம்பிளாக வந்து உப்பு மிளகாய் பொடி மட்டும் போட்டு நல்லா லைட்டாக எலுமிச்சை சாறு விட்டுட்டு அதை பிசைஞ்சிட்டு இந்த பன்னீரை போட்டு இங்கிட்டு 2 பெரட்டு அங்கிட்டு 2 பெரட்டுங்க. உடனே தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு சுட சுட பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. குயிக்காக முடிஞ்சிடும். அரிசி வந்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சா அந்த அழுக்கெல்லாம் வந்துருங்க. நல்லா ஒரு 4-5 டைம் வந்து கழுவிட்டோம்னா சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும். ரேஷன் அரிசி நம்ம சொன்னாதான் தெரியும், அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பன்னீருக்கு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து இந்த டேப் வந்து டைலர் ப்ரான்னாவோட 1 டே கிளாஸ் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே எல்லாத்துக்கும் நினைவு பரிசு அந்த டேப் கொடுத்தாங்க. சாமி கும்பிட்டு ஒரு நல்ல நாளையில தான் எடுத்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனால வந்த உடனே இந்த டேப்பை சாமி ரூம்லேயே வச்சுட்டேன். சரின்ட்டு இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா பிரிஸ்கா கான்ஃபிடென்ட்டாக இனிமேல் நான் வந்து நல்லபடியாக ஸ்டிச்சிங்கை கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த டேப்பை உட்காந்து 6 அமர பிரித்து அப்படியே கழுத்தில் போட்டுட்டு அப்படியே வந்து அடுத்த வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சாரியில் வந்து 2 ஓப்பன் டாப் வந்து ஸ்டிச் பண்ணணுங்க. அம்மாவோட ஓல்டு சாரி, அதில் பிள்ளைங்களுக்கு வந்து கன்வெர்டட் பண்ணி 2 டாப்பு. நம்ம நார்மலாக ஓப்பன் டாப் தைக்கிறோம்னா 2 மீட்டர் இருந்தால் நல்லா ஆடல் படலாக வந்து சூப்பராக தைச்சிடலாம். ஏற்கனவே வந்து 2 டாப் தைச்சி கொடுத்துருக்கேன். அதே அளவில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 2 டாப் கேட்டாங்க. புடவையும் கொடுத்துட்டாங்க. லைனிங்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு 1 வாரம் ஆச்சுங்க. அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்கன்னா விடிய கூட தைச்சி கொடுத்துருவேன். சரின்ட்டு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன். கொடுத்துட்டாங்க, பொறுமையாக நீ கொடுப்பான்னு சொல்லவுமே நானும் ரொம்ப கிடையா போட்டுட்டேன். அப்புறம் அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போகணும், தச்சிட்டியான்னு கேட்டாங்க. ஐயோ நம்ம இன்னும் தைக்கலையே அப்படிங்கிறனால நைட்டாக தச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அவங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிட்டேங்க. இந்த கத்திரிப்பு கலர் டாப்புமே நம்ம தச்சது தான். லைனிங்லாம் நல்ல வேலை முதல்ல எடுத்துட்டு வந்து வச்சுட்டேங்க. இது வந்து நல்ல அந்த கோடு ரோடு போட்ட சாரி மாதிரி சூப்பராக இருக்கும். பார்டரும் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் மாற்றி போட்டு கட் பண்ணி கொஞ்சம் ஒட்டெல்லாம் கொடுத்து தைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நல்லா பொறுமையாக தைப்பேங்க. அதை பிரித்து தைக்கிறது வந்து நமக்கு துணியும் டேமேஜ் ஆயிரும், மைண்டும் குழம்பி போயிருங்கிறனால சாங்ஸ் செல்ஃபோனில் போட்டு விட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து தைச்சு நான் காலைல முடிக்கும் போது மணி 4ங்க. 2 ஓப்பன் டாப்பு தான், ஆனால் முடிக்கிறதுக்கு 4 மணி ஆயிருச்சு. ஏன்னா அந்த நூல் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த புடவையை வந்துங்க நேர்கோடு மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஓப்பன் டாப்போட கரெக்டாக இருக்கும். அதில் வந்து கோடு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துருந்துச்சு. அது மாதிரி கட் பண்ணால் ரொம்ப ஷார்ட்டாக தெரியுங்கிறனால எந்த மாதிரி கட் பண்ணால் எந்த மாதிரி நல்லா இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அதில் பார்த்து யோசனை பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், இப்படி கட் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. இதே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழேயும் அப்புறம் வந்து சைட்லேயும் வச்சுருந்தேன்.
இந்த டாப் ஸ்டிச்சிங்க்கு வந்து 250 ரூபாங்க. லைனிங் நானே போட்டுட்டேன். அப்போ வந்து 350 ரூபாய் வாங்கினேங்க. நார்மலாக தான் தைச்சேன். நார்மலாக ஸ்லீவ் மட்டும் வந்து ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சில் வந்து வச்சு கொடுத்துருந்தேங்க. இதில் கொஞ்சம் லேஸ்லாம் இருந்துச்சு, அதை எல்லாமே பிரிச்சுட்டு நல்லா அயன் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நான் முடிக்கும் போது மணி ஒரு 4 ஆயிடுச்சுங்க. இதுக்கிடையில் வந்து டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸாக தாங்க தைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அரிபரிலாம் தைக்கல. எப்படியும் 1 மணிக்கு வரையும் முடிச்சிருந்தா தூக்கமே போயிருங்க. நம்ம அப்படியே வந்து கண்டினியூவாக சமையல் வேலையும் பார்த்துக்கலாம். அப்படிங்கறனால அடுத்த நாளுக்கு தேவைங்கிறதையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அப்படியே அன்னைக்கு நைட்டு வந்து விடிய விடிய சிவராத்திரிலே ரொம்ப சூப்பராக போயிருச்சு. நம்ம வந்து அடிச்சு திருப்புறமா இருந்தால் கூட சீக்கிரம் திருப்பிடலாம். அந்த கேன்வாஸ் வச்சு தாங்க இப்போ ப்ளவுஸ் ஆகட்டும் சுடிதார் ஆகட்டும் நான் தச்சிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி நல்லா பெண்டாக ஒரு கழுத்து வரைஞ்சி கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்பிடுதுங்க. அப்போ தான் அந்த கழுத்து பார்க்க ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குங்கிறனால இப்போ எனக்கு அதுவே பழகிருச்சு. இந்த லைனிங்கில் மட்டும் கொஞ்சம் புரசலாக இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் உள்ளுக்கு வச்சு கொடுத்து அப்படியே வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. சாப்பாடும் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு அதுக்கு வந்து சைடிஸ் வந்து பேட் அப்பளம், நார்மல் அப்புறம் கடிச்சிக்கிறதுக்கு வெங்காயம், அதுக்கப்புறம் பன்னீர். அது கூட வந்து வெங்காயம் அப்பளம் பன்னீர் ஃப்ரைலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே வந்து என்னோடய வேலையும் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே டைலர் ப்ரோ அண்ணா வீடியோ ஒன்று வந்துச்சு. நம்ம அந்த 1 டே கிளாஸ் அட்டன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ அப்படியே குஷியாக பார்த்துட்டு இந்த ஆரம்பிக்கிறதுக்கே மணி 10க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கேன்வாஸ் வச்சு கழுத்து வந்து அடித்து திருப்பியாச்சு. இப்போ ஒரு டாப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு டாப் இருக்கு. ஏன்னா இது வந்து அந்த கொஞ்சம் மாற்றி மாற்றி தைக்கிறதுனால ரொம்பவே டைம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக தைச்சிங்க. ஏன்னா நம்ம வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸாக தைச்சு பழகின டைலர் கிடையாது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கேன். அதனால வந்து பொறுமையாகவே தைச்சிட்டு இருந்தேன். இது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருந்தால் இந்த டாப்பை வந்து ஒரு மரத்தில் தைச்சிருவாங்க. நான் வந்து பொறுமையாக தான் தைச்சிட்டு இருந்தேங்க. அப்படியே வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போயிட்டு 4 to 6 கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து தம்பிக்கு வந்து அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அன்றைக்கி காலையில் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அரிபரியில் தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா அமர வச்சு அங்கங்கே வச்சு எடுக்கணும்னு பார்த்தேன். கடைசியில் முடியல. டைமும் ஒரு பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டாப்பை வேற 10 மணிக்கு டெலிவரிங்க. ஏன்னா 11 மணிக்கு அவங்க ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறாங்க. ஓவரால் டாப் வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. பின்னாடி ரவுண்டு கழுத்து, முன்னாடி வந்து அப்படியே ஒரு பெண்டு மாதிரி கொடுத்துருந்தேன். கைக்கு வந்து அந்த பார்டருங்க. கீழே வந்து முன்னையும் பின்னையும் அந்த கோல்டு கலர் பார்டர் மட்டும் வச்சேங்க. பெருசா வச்சா ரொம்ப இதா இருக்குங்கிறனால அந்த கோல்டு கலரை மட்டும் தனியா கட் பண்ணி அட்டாச் பண்ணி இப்போ ஓவராலா இந்த டாப் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 2 பொண்ணுங்களுக்கு சூப்பரா வந்து தச்சு முடிச்சாச்சு. அப்படியே வந்து ஒரு பக்கம் சமையல் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். பருப்பு சாதமும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வறுவல் தாங்க வச்சு அவங்க அப்பா 6 மணி வேலைக்கு போயிட்டாங்க. அதனால தம்பியை கொண்டு போய் நம்ம தான் விடணுங்கிறனால அரிபரியில் லஞ்சை பேக் பண்ணிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸையும் டெலிவரி கொடுத்துடலான்ட்டு போய் தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் போய் ட்ரெஸ்ஸை டெலிவரி பண்ணலான்ட்டு போனால் போகிற வழியில் இந்த மாதாந்திர பணி நடக்கிறனால எங்கள் ஊரில் மெயின் கேட் வந்து ரயில்வே கேட் ஒன்று இருக்குங்க. அதை வந்து அடைச்சிட்டாங்க. ஈவினிங் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லவும் எல்லா வண்டியும் ஒரே பக்கமாக ஷார்ட் ரூட்டில் விட்டுட்டாங்க. அரிபரியில் வந்தால் கடைசியில் வந்து இந்த டிராஃபிக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆயிருச்சுங்க. இந்தான்னு 9:30 மணிக்கு மேலே தான் தம்பியே ஸ்கூலுக்கு போனால். அன்றைக்கி பழனியில் எல்லா ஸ்கூல் வேணுமே எல்லாமே லேட்டு, ஆட்டோவும் லேட்டு. டிராஃபிக்கில் கொண்டு வந்து விடுறதுக்குள்ளே போதும் ஆயிருச்சு. அப்புறம் அங்கேருந்து ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பக்கம் கால், அக்கா நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம்க்கா, எங்கக்கா அப்படின்ட்டு இருந்தால் வந்துட்டேன்ப்பா தச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அதை அப்படியே டெலிவரி கொடுத்தாச்சு. கொடுத்தது இல்லாமல் எப்போ போனாலுமே அந்த நம்ம தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கா, என்ன பண்ணியிருக்கோம் ஏது பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டு வந்தால் மட்டும்தாங்க எனக்கு மனசே மேவும். கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்த உடனே கேரளா சேரீ வந்து ஒன்று வந்து பால்ஸ் வச்சு ஓரடிக்கிற வேலை இருந்துச்சுங்க. அதையும் அதை அப்படியே அடித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அக்கா இருந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்காங்க. பாப்பாவோட காலேஜ் அட்ரஸ்க்கு வந்து இதை பேக் பண்ணணும்ப்பா, கொரியர் கவர் ஏதாச்சும் வீட்டில் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அக்கா இதை அனுப்புறதுக்கு கொரியர் கவர்லாம் தேவையில்லை, நம்ம ஜவுளி கடையில் வாங்குற நார்மல் பை இருந்தால் போதும், அதிலே வந்து 50 ரூபா மிச்சம் பண்ணி நம்ம இந்த கொரியரை பேக் பண்ணிடலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க இன்னும் பார்சல் பண்ண வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து துணி கவருங்க. ஒரு மாதிரி பேப்பர் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, கிளியர் கூட இருக்காது. ஒரு மாதிரி இந்த
இந்த நரம்பு பையின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருக்கும். அந்த பேக்கில் வந்து உல்ட்டாவாக திருப்பிக்கிட்டு பார்சல் பண்ண வேண்டியது வந்து சேஃப்டியாக வந்து இன்னொரு கவரில் போட்டுக்கிட்டேங்க. போட்டு அதை அப்படியே உல்ட்டாவாக வச்சு நம்ம வேணும்னா மிஷினில் ஒரு தையலும் போட்டுக்கலாம். நான் தையல் போடலைங்க, ஏன்னா பேக் வந்து ரொம்ப பெருசாக இருந்தனால மிஷினில் வச்சு அடிக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால நல்லா குலுங்க உள்ள தள்ளி விட்டுட்டு அப்படியே லைனாக வந்து 10 பின்னு வச்சு தான் அடித்தான். நல்லா ஓப்பன் ஆகாத அளவுக்கு ஸ்டாப்லரை வந்து போட்டு விட்டாச்சுங்க. தையல் போட்டோம்னா இன்னமும் நீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து அட்ரஸ்லாம் எழுதி அதை வந்து அட்ரஸ்க்கு வந்து மேலே ஒரு கண்ணாடி கவர் மாதிரி போட்டு அப்படியே உல்ட்டாவாக திருப்பி அப்படியே பேக் பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. நம்ம கொரியர் கவர் தான் கொரியர் போடணும்னு இல்லைங்க, இது மாதிரி ஜவுளி கடை பேப்பர் இருந்தாலும் நம்ம கொரியருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரீ ஃப்ரீ பில்ட் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சுங்க. காது குத்துக்கு கட்டலான்னு எடுத்து வச்சேன். காது குத்துக்கு வந்து நமக்கு வேலை வீட்டுக்கே நேரம் சரியா போச்சு. எங்கிட்டு போய் சாரீ கட்டுறதுங்கிறனால இதை அப்படியே வச்சிருந்தேன். மடிப்படுத்த சாரீ வீணா கிடக்குதே. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தான் அந்த சாரிக்கு வந்து வெளிச்சம் வந்துச்சுங்க. இது அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி காலையில் வந்து விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பழனியில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து வீட்டில் வந்து சின்னதாக வந்து பேங்கிள்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணுறனால ஒரு சின்ன பூஜையாட்ட சாமி கும்பிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, நம்மளே கூப்பிட்டாங்க, சிஸ்டர் இங்கே கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு போயிட்டு நல்லா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அன்னைக்கு பேங்கிள்ஸ் பிஸ்னஸை வந்து இனிதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அதை தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. பழனியில் இருக்காங்க. இவங்களும் நிறைய பக்கம் வேலைக்கெலாம் போனாங்க, பிடிச்சாங்க. ஸ்கூலுக்கெலாம் பிள்ளைய விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் எல்லாம் சிரமமாக இருந்தனால வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்போ ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லியாக வந்து கண்ணாடி பேங்கிள், இந்த ரெயின்ட்ரா பேங்கிள், மெட்டல் பேங்கிள், அப்புறம் கொஞ்சம் மெகதி போக போக அப்படியே கொஞ்சம் கற்க முடியும். வேலைக்கும் நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியாது, ஏன்னா நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்டு தாத்தா பாட்டி அம்மாச்சி அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற போது நம்ம வேலைக்குங்கிறத யோசிக்கவே முடியாது. பையன் வந்து தனியா இருப்பானே, புள்ள வந்து தனியா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டு வேலை பார்த்த நேரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் யோசனை பண்ணி தான் வீட்டில் உள்ள பெண்கள்லாம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க எனக்கு. அடுத்து அன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறனால அடுத்தடுத்து நிறையா ஃபங்க்ஷனாக இருந்துச்சுங்க. பக்கத்தில் அக்கா வீடு ஒருத்தவங்க பால் காய்ச்சினாங்க. சரின்ட்டு அப்படியே அங்கேயும் போய் அட்டன் பண்ணியாச்சு. அங்கே போக 11 மணிக்கு மேலே கிட்ட ஆயிடுச்சு. வச்சு அன்றைக்கி ரொம்ப நேரம் வரைக்கும் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு வந்தவுடனே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. இட்லி, வடை, ஊத்தாப்பம், பொங்கல், சட்னி, சாம்பார் எல்லாமே ஏகதேசமாக வச்சுருந்தாங்க. சூப்பராக. காலையில் அன்றைக்கி வீட்டில் சமைக்கவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கா வீட்டில் தான் அன்றைக்கி சாப்பாடு. பக்கத்து வீட்லன்னு சொல்லவா வேணும், ஒரு விசேஷம் 2 நாளைக்கு நானும் அடுப்பத்த வைக்க மாட்டேன், அப்படியே ஓட்டிடுவேங்க. அப்படியே சாப்பிட்டு நல்லா அந்த முன்னாடி அந்த ரூம் வந்து ஹால் ரூம் வந்து நல்லா பெருசாக தாடாத்தியாக இருந்துச்சாங்க. ஓப்பன் ஜன்னல், காற்றெல்லாம் செமையாக இருந்துச்சு. அப்படியே உட்காந்துட்டேன் மதியம் 3 மணி வரைக்குமே உட்காந்து கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே வீட்டுக்கார் வந்தாருங்க. வந்து பழனி தான் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் ஒரு சின்ன ஒரு டீ குடிச்சிட்டு அவுட்டிங் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நைட்டு வேலை பகல் வேலைன்னு மலைக்கோவிலே அவங்க இருந்துக்கிட்டாங்க. வந்த உடனே எனக்கு தம்பியும் வீட்டில் இருந்தானா, பழனியிலேருந்து இந்த கடைக்கு டீ குடிக்க வர்றது கொஞ்சம் அவுட்டர் சைடு தான். ஒரு நல்ல டீ குடிக்கணும், ஒரு அட்மாஸ்பியர் வேணும்னா கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு வந்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு டீ குடிக்கிறதுக்கெலாம் இந்த டைலாக்கான்னு நினைக்கலாம். என்னங்க பண்ணுறது. வந்து ஒரு டீயை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு எங்களுக்கு வந்து செப்டம்பர் 1 அன்னைக்கு கல்யாண நாள் வருதுங்க. சரின்ட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. அப்படியே வந்து கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க அப்பா அப்படியே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கடைக்கு போயாச்சுங்க. அவங்க அப்பாவுக்கு ஷர்ட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறனால பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாரம் பூரா கொஞ்சம் தச்சுனாங்க. ஒரு 1000 ரூபா அமௌண்ட் வந்து கையில் இருந்துச்சு. அதனால் எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இல்லாமல் முழுக்க வந்து உங்களுக்கு நான் தடவை நான் ட்ரெஸ் எடுத்துறேன். எப்போவும் வந்து உங்கள்கிட்ட கடை வாங்கி எடுத்த அந்த காலம்லாம் இருக்குது. இந்த தடவை வந்து அதுவும் இப்போ சடனாக வந்து இந்த டாப்ஸ் தச்சது, ப்ளவுஸ் தச்சதெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, உங்களுக்கு வந்து நான் சோலோவாக வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து சட்டை தான் வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு 3 ஷர்ட்டை வந்து கடைசியில் பிடிச்சிருந்துச்சு. 3ஐயுமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து நான் சிம்பிளாக ஒரு டாப் மட்டும் வாங்கிட்டேங்க. சரிங்க, ஓகேங்க. இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பராக சந்திப்போங்க. பாய்.